கேட்டு நீங்கள் மன்னிப்பு கேட்கும்போது அவர்கிட்ட வந்து இரக்கம் பெறுறவங்களா இருப்பீங்க. ஆண்டவர் உங்கள் பாவங்களை மன்னித்து அவர் உங்களை ஏற்றுக்கொண்டு அவர் வந்து உங்கள் இருதயத்தில் வந்து வாசம் செய்வார். அது மட்டும் இல்லை, உங்களுக்கு ஒரு புது வாழ்வு தருவார். நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் மனம் திரும்பி ஆண்டவருக்குள்ளே நீங்கள் வந்துட்டீங்கன்னா உங்கள் வாழ்க்கை மாறும். பாருங்களேன், உங்கள் சுபாவம் மாறும், உங்களுடைய குணங்கள் மாறும், உங்களுடைய வாழ்க்கை நீங்கள் வாழ்கிற விதமே மாற்றமாக இருக்கும். அப்போ தெரியும் நீங்கள் மனம் திரும்பி இருக்கீங்கிறது உங்களுக்கு. அப்படியே நான் மனம் திரும்பிட்டேன்னு சொல்லிட்டு உங்களுக்குள்ளே எந்த ஒரு மாற்றம் இல்லைன்னா அது உண்மையான ஒரு மனம் திரும்புதல் இல்லை. கண்டிப்பாக நீங்கள் மனம் திரும்பணும். இவ்வளோ நாள் நீங்கள் எப்படி இருந்தீங்களோ தெரியாது, ஆனால் ஆண்டவர் வந்து மனம் திரும்பு அப்படின்ட்டு அழைக்கிறாரு. கண்டிப்பாக நீங்கள் மனம் திரும்பணும். என்ன பாவத்தில் இருந்தாலும், ஆண்டவரை விட்டு விலகியே ஓடிக்கொண்டு இருந்தாலும், வேண்டாம் வேண்டாம் இந்த உலகத்தோடு ஓடிக்கொண்டு இருந்தாலும் இனியும் நீங்கள் வந்துட்டு அப்படி இருக்காதீங்க. ஆண்டவர் உங்களை வந்து அழைக்கிறாரு, வா என் மகனே வா, என் மகளே வா, மனம் திரும்பு அப்படின்ட்டு ஆண்டவர் அழைக்கிறார். மனம் திரும்பு. உன்னுடைய பாவங்களெல்லாம் அவர் மன்னிக்கிறதுக்கு அவர் ரெடியாக இருக்கார். உங்கள் பாவங்களை நீங்கள் உணர்ந்து அவர்கிட்ட நீங்கள் அறிக்கையிட்டு மன்னிப்பு கேட்டிங்கன்னா ஆண்டவர் உங்களுக்கு ஒரு புது வாழ்வை தருவார், புது ஜீவனை தருவார். ஆண்டவர் வந்துட்டு உங்களை பரலோக ராஜ்யத்துக்கு என்று அவர் உங்களை சொந்த பிள்ளையாக ஏற்றுக்கொள்வார். மனம் திரும்புங்க, கர்த்தருக்கு என்று ஆயத்தப்படுங்க. உணர்வற்றவர்களாக இனியும் இருக்காதீங்க. ஆண்டவருக்குள்ளே வாங்க. அவருடைய செல்ல பிள்ளையாக அவர் உங்களை வந்து ஏற்றுக்கொண்டு அவர் உங்களை வந்துட்டு உங்களை ஆயத்தப்படுத்துவார். ராஜ்யத்துக்கு நம்ம போகணும்னா முதல் படி என்னென்னா மன திரும்புதல் தான். அந்த மனம் திரும்புதல் அப்படிங்கிறது நமக்குள்ளே இல்லாத பட்சத்தில் நான் பரலோகத்துக்கு போவேன் அப்படிங்கிறதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. முதல்ல நம்ம வாழ்க்கையில் மனம் திரும்புதல் அப்படிங்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம பாவத்தை விட்டு நம்ம மனம் திரும்புறது, நம்ம இருதயத்தில் ஆண்டவருக்கு இடம் கொடுக்கறது, ஒரு பரிசுத்த வாழ்க்கைக்கு நம்மளை வந்து அர்ப்பணித்து நம்ம வாழ்க்கையை நம்ம ஆண்டவருக்கு கொடுத்து ஒரு பரிசுத்த ஜீவிக்கிறதுக்கு நம்ம மனம் திரும்பணும். அப்படி மனம் திரும்பாமல் நம்ம இந்த உலகத்தில் ஆண்டவருக்கு என்று நம்ம ஆயத்தப்படவும் முடியாது. ஒன்றுமே முடியாது. ஆண்டவருக்கு பிள்ளை அதுக்கப்புறம் மனம் திரும்பாமல் ஆண்டவருக்கு பிள்ளைன்னு சொல்லி ஒரு பிரயோஜனம் கிடையாது. நம்ம பரலோகத்துக்கும் ஆயத்தம் இல்லை அப்படிங்கிறத கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும். கண்டிப்பாக ஆண்டவர் வந்து உங்களை திரும்ப செய்வாராக. ஆண்டவர் வந்து உங்களுக்காக பரிதபிக்கிற தேவனாக இருக்கார். இதை கேட்டுக்கொண்டுட்ருக்க ஒவ்வொருடைய உள்ளத்துலேயும் ஆண்டவர் வந்து உணர்வுள்ள இருதயத்தை ஆண்டவர் கொடுக்கட்டும், பாவ உணர்வை கொடுக்கட்டும். நிச்சயமாக ஆண்டவர் வந்து உங்களை அந்த பாவத்திலிருந்து விடுவித்து உங்களை வந்து அவருடைய சொந்த பிள்ளையாக ஒரு புது வாழ்வை உங்களுக்கு தந்து ஒரு புது ஜீவியத்தை தந்து அவர் உங்களை மாற்றுவார் அப்படின்ட்டு நான் விசுவாசிக்கிறேன். தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். கண்டிப்பாக அந்த வார்த்தைகள் உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் அப்படின்ட்டு நான் நம்புகிறேன். God bless you all. Thank you.